தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கும் மாற்றம் எந்தவித தாக்கத்தையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தப் போவதில்லை. மக்கள் நல கூட்டணியில் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இணைந்திருப்பது அவருக்கு மிகப்பெரிய சறுக்கல். தமிழக அரசியல் வரலாற்றில், அவரது கட்சி வரலாற்றில் மிகப்பெரிய வரலாற்று பிழையை அவர் செய்திருக்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து 2 கழகங்களுக்கும் மாற்றாக அவர்கள் பேசி வந்தார்கள். கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இன்று நேற்று நாங்கள் சொல்லவில்லை. 2014 ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூட்டணி அமைத்து 19.5% வாக்குகளையும் வாங்கினோம். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இப்பொழுது கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் பலமான கூட்டணியில் சேர்ந்து எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால் நாம் பாராட்டலாம். ஆனால் இன்று மக்கள் நல கூட்டணியில் எந்த மக்கள் பின்புலமும் இல்லாமல், மக்கள் பலமும் இல்லாத தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டணி, தமிழக அரசியலில் தோல்வி அடைந்தவர்களின் கூட்டணி, அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவர்களின் கூட்டணி. அந்த கூட்டணியில் அவர் சேர்ந்திருப்பது நிச்சயமாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தமிழகத்தில் 3 கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பல நாட்களுக்கு முன்னாலே அமையப்பெற்று தேமுதிக வருமா வருமா வருமா, பழம் வருமா, நழுவுமா, காலில் விழுமா என்றெல்லாம் பார்த்து பார்த்து இன்று கை நழுவி போயிருக்கிறது. ஆக நிச்சயமாக அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். தேர்தலுக்கு போவதற்கு முன்னாலேயே திமுக கூட்டணி தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டதை போலத்தான் ஆகும். மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் வெற்றி பகுத்தறிவாளர்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த கூட்டணி, திருமாவளவன் போன்றவர்களை வைத்திருக்கும் கூட்டணி, நிறைந்த பௌர்ணமி, எம் பெருமான் முருகன் வெற்றி திருநாளாம் உத்திர திருநாளில் அவர்கள் இன்று அறிவிக்க வேண்டும் என்று நாளை தேர்ந்தெடுத்து, அது மட்டுமல்ல தங்களை விவரித்துக் கொள்வதற்கு நாங்கள் எல்லாம் வணங்கும் அந்த மகாபாரதத்தின் பஞ்சபாண்டவர்களை உதாரணம் காண்பித்து முதல் சறுக்கல். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள் இந்த நாட்டில் எடுபடும் என்பதற்கு அவர்களின் அறிவிப்பே முதல் சறுக்கலாக சகோதரர் வைகோ அவர்களுக்கு இது இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே மக்களுக்கான பணியில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை 50 அமைப்புகளை சேர்ந்த கூட்டணியை அமைத்தாலும் அதில் ஒன்றும் ஆவப்போவதில்லை. ஆக இன்று மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்கள் எதிர்பார்க்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும், மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வரும் ஒரே கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையப்போகும் கூட்டணி தான் இருக்கிறது. ஏனென்றால் 13 மாநிலங்களில் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம், மத்தியில் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் விஜயகாந்த் எங்களோடு இணைந்தால் மத்தியில் உள்ள நல்லாட்சியின் பலன்களை மாநிலத்திற்கு கொடுப்பதற்கு பலனாக இருந்திருக்கும். இன்று தனது கட்சியை அவர் வீணான ஒரு முடிவுக்கு எடுத்து சென்றிருக்கிறார். நான் உண்மையிலேயே தேமுதிக தொண்டர்களுக்காக பரிதாபப்படுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து ஊழலுக்கு எதிராக யாரெல்லாம் போட்டி போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, வளர்ச்சியை முன்னுக்கு கொண்டு வந்து வளர்ச்சியினை தாரக மந்திரமாக யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எங்களோடு இணையலாம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதனால் இணைவர்கள் இணையலாம். இல்லை என்றால் 234 தொகுதிகளிலும் எங்களோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு களம் இறங்குவதில் நாங்கள் சற்றும் தயங்காதவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஊழலற்ற கூட்டணி என்று ஒரு கூட்டணியை சுட்டி காண்பிக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான். நல்லாட்சியை பல மாநிலங்களில் கொடுத்து கொண்டிருக்கோம். அதே நல்லாட்சியை தமிழகத்திலும் கொடுப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவர்கள் எங்களோடு இருப்பார்கள். பட்டியலிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாங்கள் போட்டி போட இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் மக்கள் நலன் ஒன்றையே அக்கறையாக நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களோடு இணைய வேண்டும் என்று யாராவது வந்தால் பார்க்கலாம்.
நிச்சயமாக இல்லை. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், எந்த விதத்திலும் எங்களுக்கு தனிமைப்படுத்துவதில்லை. ஏனென்றால் வேண்டாத ஒரு கூட்டணி அமைவதை விட, பலமிழந்த ஒரு கூட்டணி அமைவதை விட, பலமுடன் தனியாக தனித்துவத்துடன் களம் இறங்குவதில் எந்தவித தயக்கமும் எங்களுக்கு இல்லை. அதனால் துணிச்சலாக நாங்கள் இறங்கும். நிச்சயமாக, ஏனென்றால் நாங்கள் 2014 ஒரு கூட்டணி அமைத்தோம், அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எங்கள் பலத்தை மிக அதிகமாக இந்த தேர்தலுக்கு முன்னால் கூட்டி இருக்கிறோம். 50 லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 500 இடங்களுக்கு மேல் நாங்கள் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. 60,000 வாக்குச்சாவடிகளில் எங்களது பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக எல்லோரும் எதிர்பார்ப்பதை விட தமிழக பாரதிய ஜனதா கட்சி களம் இறங்கும். 2 கழகங்களையும் அப்புறப்படுத்துவதில் பாஜகவின் பங்குதான் பிரதானமாக இருக்கும் என்பதையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் மற்றவர்கள் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்காக யாரோடு இணைந்திருந்தார்கள்? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்கனவே புறந்தள்ளப்பட்ட கூட்டணி. அதனால் நிச்சயமாக பாஜக தான் ஒரே மாற்று என்பதை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக வாக்குகள் சிதறுவதனால் பாஜகவிற்கு பின்னடைவு கிடையாது. வாக்குகள் சிதறுவதனால் தேமுதிக எந்த குறிக்கோளோடு அவர்கள் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தார்களோ அதில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் எதிர்வாக்குகள் அத்தனை இணைந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுக்க முடியும். அதில் சற்று பின்னடைவு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையிலும் பின்னடைவு இல்லை. ஏனென்றால் இந்த சிதறும் வாக்குகளை எந்த வகையிலாவது ஒரு மாற்று சக்தியாக இருந்து அதை பலப்படுத்துவதற்கான முயற்சி அத்தனையும் நாங்கள் எடுப்போம். தேர்தல் அறிக்கை வெகு விரைவில் 26ஆம் தேதியில் எங்கெல்லாம் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் அறிக்கை குழு ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக போய் வருகிறார்கள். 26ஆம் தேதி அவர்கள் முற்றிலுமாக அறிக்கையை மாநிலத்திற்கு சமர்ப்பிக்கிறார்கள். மாநிலத்தில் உள்ள குழு எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பின்பு வெகு விரைவில் நாங்கள் எங்களது தேர்தல் அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிப்போம். எங்களது தேர்தல் அறிக்கை தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லும் தேர்தல் அறிக்கையாகவும் ஊழலை முற்றிலும் ஒழித்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்டை கொடுக்கும் தேர்தல் அறிக்கையாகவும் இருக்கும். ஆமா, நிச்சயமாக சொல்கிறேன். நான் இன்னும் வலிமையாகவே அதை சொல்கிறேன். ஏனென்றால் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கட்சி, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி, பல மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கட்சி, அந்த கட்சியோடு சேர்வது அவருக்கு நல்லதா? இல்லை என்றால் மக்களால் புறந்தள்ளப்பட்டு எந்தவித மக்கள் பின்புலமும் இல்லாமல் கொஞ்சம் கூட 4 பேரை சேர்த்தால் கூட வாக்கு வங்கி இல்லாத அவர்களிடம் சேர்ந்து இணைவது சரியா என்பதை மக்களின் கேள்விக்கே நான் விட்டுவிடுகிறேன், மக்களின் பதிலுக்கே நான் விட்டுவிடுகிறேன். ஏனென்றால் 0வோடு எண் சேர்ந்தால்தான் அது நிச்சயமாக ஒரு மதிப்பை பெறும். 0வோடு 0 சேர்ந்து விட்டால் எத்தனை 0க்கள் சேர்ந்தாலும் மதிப்பு கிடையாது என்பதை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உணர்வார்கள். நான் 0வோடு 0 சேர்ந்தால் மதிப்பில்லை என்று சொல்கிறேன். இதை எப்படி வேண்டுமானால் நீங்கள் உருவகப்படுத்திக் கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு எண்ணம் கொண்டது, மக்களுக்கான எண்ணிக்கை கொண்டது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக இல்லை. அது அவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும். அதை அவர்கள் சொல்வதற்கு நான் எந்த விதத்திலும் கவலைப்படவில்லை. இன்னும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். தனித்து விடப்பட்டது, தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் திமுக காங்கிரஸ் மாதிரி எதிர்பார்த்து கொண்டு பழத்தை அவர்கள் நழுவ விட்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் தனது அரசியல் வாய்ப்பை கை நழுவ விட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். நாங்கள் எங்களது பலத்தை 2016 மே 19 தமிழக மக்கள் பார்க்க இருக்கிறார்கள். அதனால் யாரை பற்றியும் எந்த விமர்சனத்தை பற்றியும் நாங்கள் கவலைப்படவில்லை. வேட்பாளர் பட்டியல் வெகு விரைவில் வெளியிடும்.